பெருதனியா போதனா வைத்தியசாலைக்கு இவர் மாற்றப்பட்டிருக்கிறார். தான் ஏன் தனக்கு இந்த பதவியிறக்கம் கிடைச்சதுன்றது ஒருவேளை தான் தமிழனோ அல்லது படித்தவர்களோ அந்த கட்சிக்கு உள்வாங்குவார் என்ற மாதிரியான ஒரு பொருள்பட அவர் சொல்லியிருக்கார். அவர் தான் முஸ்லீம் மக்களை தவறான நிலைப்பாடு எடுக்கலையும் என்றும் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்கலே என்றும் தனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றும் நான் ஒரு நேர்மையான ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன். இதில் என்னென்ன பிழை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் hereby attached to teaching hospital பேரதினியா for temporary period நேரடி அரசியலில் இறங்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒன்றை உருவாக்குவோம். கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம். மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் 2009 இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூப் இவர் வருவார் நாங்கள் பார்த்து அழுகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. திருப்பி இயக்கத்தை திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக போராடப்படுகிறேன்னு சொல்லி ஒரு ஜெஃப்னா பொடியன் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ அண்மை காலமாகவே வைத்தியர் அர்ச்சுனான்ற செய்திகள் தான் பரபரப்பாக பேசப்பட்டு வந்தது. இப்போ இட்ட வரைக்குமே அந்த செய்தி தான் இப்போ பரபரப்பாக இருக்கு. உண்மையிலேயே அவரும் சமூக வலைத்தளங்களூடாக நிறைய காரசாரமான விவாதங்கள் நிகழ்த்தியிருந்தவர். அது மட்டும் இல்லாமல் தன் சார்பான கருத்துக்கள் நிறையவும் சொல்லியிருந்தவர். அதில் உண்மையிலேயே இவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டிருக்கார், பதவி தரவிறக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். போன காணொலியிலையும் அதை பற்றி நாங்கள் போட்டிருப்போம். அது மட்டும் இல்லாமல் பெருதனியா போதனா வைத்தியசாலைக்கு இவர் மாற்றப்பட்டிருக்கார். இவர் தன் சமூக வலைத்தளத்தில் தான் உத்தியோகபூர்வமாக பெருதனியா போதனா வைத்தியசாலையில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் என்ற மாதிரியான ஒரு போஸ்டர் ஸ்டேட்டஸில் விட்டிருப்பார். அதற்கு பிறகு அவர் அதில் ஒரு லைவ் நேரலையாக முகப்புத்தத்தில் தன் கருத்துக்களை அவர் பதிவிட்டவர். அதில் உதாரணமாக நாங்கள் பார்க்க போனால் அவர் தான் நிறைய விஷயங்களை செய்ததாகவும் சொன்னவர். அதற்காக தனக்கு கிடைச்ச ஒரு பரிசு மாதிரி, அதாவது தான் ஏன் தனக்கு இந்த பதவியிறக்கம் கிடைச்சதுன்றது ஒருவேளை தான் தமிழனோ அல்லது தான் செய்த உண்மையை பேசிட்டன்றதுக்காக தனக்கு இப்படி கிடைச்சதோன்ற மாதிரியான பொருள்பட ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் தான் அரசியல் ரீதியான பிரவேசம் எப்படி இருக்க போகுதுன்றதையும் வெளிப்படையாக அதில் சொல்லியிருப்பார். உங்களுக்கு தெரியும், அவர் அரசியல் ரீதியான ஒரு பாணியில், அதாவது அரசியலுக்கு அவர் குதிக்க போகிறார் என்ற மாதிரியான விஷயங்களை அவர் தன் காணொலிகளில் தொடர்ந்தும் பேசி வந்தவர். அந்த நங்கட காணொலிகளையும் அது பற்றிய விமர்சனங்களையும் அது மட்டும் இல்லாமல் அது பற்றின கருத்துக்களையும் நாங்கள் போட்டிருப்போம். காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இவர் இப்போ தான் நேரடி அரசியலில் குதிக்க போகிறார் என்று வெளிப்படையாக சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு கட்சிகளும் சாராமல் தனியாக தான் ஒரு கட்சி ஆரம்பித்து அதிலிருந்து உண்மையான அரசியலை, வெளிநாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை போல ஒரு உண்மையான அரசியலை தரக்கூடிய ஒரு கட்சியை தான் தொடங்குவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதற்கு பக்கபலமாக படித்தவர்களை அந்த கட்சிக்கு உள்வாங்குவார் என்ற மாதிரியான ஒரு பொருள்பட அவர் சொல்லியிருக்கார். அதாவது படித்தவர்களை தான் கட்சிக்கு உள்வாங்குவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவரோட கட்சி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு படித்த சமூகத்தை உள்வாங்கின ஒரு கட்சியாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே அப்படியான கட்சிகள் அரிதிலும் அரிது. இப்படியான கட்சிகள் வாரது மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெறும். இருந்தாலும் இவர் அரசியல் ரீதியாக பல விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சிருக்கிறார். அதாவது அரசியல் கட்சிகளையும் அரசியல் தலைவர்களையும் சரி பல எதிர்ப்புகளையும் சந்திச்சிருக்கிறார். அந்த எந்த அளவுக்கு இவர்கிட்ட ஆதரவுகள் அரசியல் கட்சிகளுக்கு ஏனைய கட்சிகள்லேருந்து கிடைக்கும் என்று தெரியல. அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவர் இன்னொரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்கார் என்று பார்த்தீங்கன்னா, தான் இருக்கிற கட்சி உண்மையான ஒரு கட்சியாக, மக்களுக்கு உதவி செய்கிற ஒரு கட்சியாக இருக்கும். தனக்கு பணம் போடுபவர்கள் தயவு செஞ்சு தன்னை நேரடியாக தொடர்பு கொள்ளட்டும் என்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருப்பார். இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டு. என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் மக்களை பற்றி இவர் ஒரு தவறான நிலைப்பாட்டை இருக்கிறார் என்று ஒரு யூடியூபர் ஒரு ஆள் போட்டிருந்தவர். அதற்கு அவர் சொன்ன பதில் என்னென்னா, அவர் தான் முஸ்லீம் மக்களை தவறான நிலைப்பாடு எடுக்கலையும் என்றும் முஸ்லீம் மக்களுக்கு எதிராக ஒரு இயக்கத்தை உருவாக்கலே என்றும் தனக்கு நிறைய முஸ்லீம் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றும் அவர்களுடன் சேர்ந்து தான் பயணிப்பார் என்றும், அதாவது முஸ்லீம்களோடு சேர்ந்து தான் பயணிப்பார் என்றும், முஸ்லீம்களோட ஓர் ரத்தம் தமிழ் ரத்தம் தான் என்ற மாதிரியான பொருள்பட ஒரு இன்னொரு நேரலையை அவர் விட்டிருக்கிறார். அதாவது முஸ்லீம்களுக்கு எதிரானவன் தான் என்ற கருத்தை மறுதளிக்கிற விதமாக அவர் அந்த பதிவை போட்டிருக்கார். இந்த பதிவும் இப்போ சமூக வலைத்தளங்களில் பகிரப்பட்டு வருது பெரும்பாலான ஆக்களால்.
இருக்கிறதுனால உண்மையிலேயே வைத்தியர் அர்ச்சுனாக்கு முஸ்லீம் மக்களுடைய ஆதரவு இதால் பெருகும் என்ற நம்பிக்கை தான் பலருக்கும் இருக்குது. பல சமூக வலைத்தள வாசிகளும் இதை பற்றித்தான் காரசாரமாக விவாதித்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே இது இப்படி இருக்குது. இது சம்பந்தமான காணொலிகளை நான் உங்களோட பகிரலாம்னு நினைக்கிறேன். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைவ்ல வந்து சொல்லணும்னு பார்த்தேன். நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் தான் எங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வெளியால். அதில் ஃபேஸ்புக்கை நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிறது, ஃபேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன். இது ஈஸி. அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது. மார்க்கெட்டிங் படித்தாக்களுக்கு அது வடிவாக தெரியும். மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும். அதனால் அது அவையான கொமெண்ட்கள் தரதிலே கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளுங்கள். இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும். நான் ஒரு நேர்மையான ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன். பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன். அரசியலுக்குள் நான் போவேன். கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி, எப்போவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன். சொந்த காலில் தான் நிற்பேன். இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கொள்கைகளை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை. அடுத்த முக்கியமான விஷயம், ஒரு கடிதம் அளித்திருக்கிறார்கள். அந்த கடிதம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள். அதில் என்னென்ன பிழை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் இப்போது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன். அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுன திலகரட்ன சார் அவரிடம் எடுத்து கால் பண்ணி கேட்டேன். சார், உங்களை எம்ஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பனாபிட்டியா சார், நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லையே எம்ஓவா அட்டாச் ஆகுறீங்கன்னு சொல்லி. அப்போது அவர் சார் சிரிச்சு போட்டு சொன்னேன், சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியாக ப்ராப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன். ஏன்னா வளமையாக நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்பந்தமான அதாவது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்பந்தமான கடிதங்கள் எல்லாம் மற்றது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ எஃப்எஸ்எல்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன். நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன். பரவாயில்லை, நான் அதுக்குரிய டிராஃப்டோட போகிறேன். ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சுட்டார்கள். ஆங்கிலத்திலே ஒரு கடிதத்தோட, அதாவது யூ டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் ஹியர் பை அட்டாச் டு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் பேரதினியா ஃபார் டெம்பரரி பீரியட்னு சொல்லி ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்க தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை. அது பார்ப்போம். நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன். அதில் நான் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன். அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றிருக்கக்கூடிய, அதாவது வந்து கிரேட் இப்போ எங்கள் பட்சில் 23 பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டுதாலியோ அல்லது உண்மையை சொல்லிட்டு இருந்தாலியோ தெரியலை. நாங்கள் சந்திப்போம். அரசியலுக்கு வரணும் கண்ண பேர் கேட்டவ. எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில், பட் நேரடி அரசியலில் இறங்குவோம். நாங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒன்று உருவாக்குவோம். அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயம் மிக்கவர்கள் இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை, உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம். அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாக ஒன்று இருக்குது, காகம் கருப்பன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை. நாங்கள் அரசியலில் பார்த்துக்கொள்வோம். எனக்கு பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது, அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம். மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும், நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம். மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும். அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் 2009 இழந்ததிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் யூடியூப் இவர் வருவார் நாங்கள் பார்த்து அழுகிற அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு போகிறதுக்கு வந்து எனக்கு உதவி செய்யுங்கோ. நான் எப்போவுமே மக்களுண்ட குரலாக தான் இருப்பேன். முஸ்லீம் மக்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், தமிழ் பேசும் இனம், அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும், நாங்கள் ஒரு கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, தமிழில் கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் எங்கேயுமே தமிழுக்கு அழகென்று பெயர். நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம். நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன். அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை. அவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம், இல்லை என்னை சுடுவதென்றால் தலையில் நேர சுடலாம். தேங்க்யூ ஸோ மச். நாங்கள் மீண்டும் அடைவோம். அந்த கடிதத்தோடு நான் திருப்பி இப்போ மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிழை, அந்த கடிதத்தை நீங்கள் சரியாக அடித்து
வாரீங்களா இல்லாட்டி இந்த கடிதத்தோட போய் அர்ஜுன திலகரட்ன சாரை வந்து எம்ஓவை அட்டாச் பண்ணுறதா என்னென்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். அந்த 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 கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலகரட்னத்துக்கு. கீழே எழுதியிருக்கிறது யூ ஹேவ் பீன் அப்பாயிண்டட் அஸ் டெம்பரரி அட்டாச் டு டீச்சிங் ஹாஸ்டல் பேராதீன் என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன திலகரட்ன அவர்களை டெம்பரரியாக எம்ஓ அடிப்படையில் செய்கிறாள் என்று. மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்து இவர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார். ஆதலால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லீம் மக்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஒரு மதம் சார்ந்தவன் இல்லை, ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை, நான் உங்களுடைய மகன். நான் பார்த்தேன், நான் இப்போ ஒரு 1-2 யூடியூப் வீடியோ ஒன்று வந்திருக்கு. அதாவது வந்து நான் முஸ்லீம்களுக்கு எதிரானால் நான் திருப்பி இயக்கத்தை திரட்டி முஸ்லீம்களுக்கு எதிராக போராடப்படுகிறேன்னு சொல்லி ஒரு யூடியூப் அன்பர் வந்து எழுதியிருந்தார். அவருக்குரிய என்னுடைய ஒரு ஷார்ட் வீடியோ உண்டு. முஸ்லீம்ன்றது ஓடுறது எங்களோட தமிழ் ரத்தம். அவர்கள் வந்து தமிழ் மொழி பேசுகிற ஆனால் மதத்தால் வேறுபட்ட ஒரு சமூகம். அந்த சமூகத்தில் வந்து நான் எப்படி இருந்தேன்னு என்னுடைய முஸ்லீம் நண்பர்களுக்கு வண்டாக தெரியும். அது சியாத் நானாவாக இருக்கலாம், அனஸ்லியாக இருக்கலாம், தாஹிராக்காவாக இருக்கலாம், தெரியும். அதையும் வடிவாக உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அவர்களுடைய மொழி மதம் எப்படி பிடிக்கும்ன்றதுக்கு நான் உதாரணம் சொல்கிறேன். அவர்களை மாதிரியே எனக்கு க்ரீட்டிங் சொல்ல முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் முரஹமத்துல்லாஹி வபரகாத்து. தேங்க்யூ ஸோ மச். அவர் சொன்ன அந்த யூடியூப் வீடியோக்குரிய பதில். தேங்க்யூ ஸோ மச்.